இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு இவையே நமது கத்தோலிக்க நம்பிக்கையின் உயிர் துடிப்பு. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு இயேசுவின் சிலுவை பாடுகளும் மரணமும் இன்றியமையாதவையாய் இருந்தன. இயேசுவின் சிலுவை பாடுகள் உலகத்திற்கான மீட்பினை கொண்டு வந்தது. இயேசுவின் மீது விழுந்த கசையடி, வசைமொழி, பாரமான சிலுவை யாவும் நாம் மீட்பினை பெற்றுக்கொள்ளுவதற்காய் அமைந்தது. இயேசுவின் திருச்சிலுவை பயணத்தில் பார்வையாளர்களும் இருந்தனர், பங்கேற்பாளர்களும் இருந்தனர். பார்வையாளர்களுக்கு இயேசுவின் சிலுவை பாடுகள் ஓர் சம்பவம். இயேசுவின் திருச்சிலுவை பாதையில் பங்கேற்பாளர்களாயிருந்த அன்னை மரியாள், சீரேன் ஊரைச் சேர்ந்த சிமியோன், வெரோனிக்கா, இயேசுவுக்காய் அழுத எருசலேம் நகர் பெண்களுக்கு அது ஒரு புனித திருநிகழ்வு. அவருடைய காயங்களால் நாம் சுகமானோம், அவரின் தழும்புகளால் நாம் குணமடைகிறோம். இறைவாக்கினர் எசையாவின் வார்த்தைகள். பெரும் நோய் தொற்று, அது உருவாக்கிய அசாதாரண சூழல், இவைகளின் பின்னணியில் நாம் நிறைவாழ்வை முழுமையாய் பெற்றுக்கொள்ள தன்னுயிரை நமக்காய் சிலுவையில் அளித்த இயேசுவின் திருநிழலில் நாமும் பயணிப்போம். உலகமே எதிர்கொண்டிருக்கும் பெரும் அசாதாரண சூழலிலிருந்து முற்றிலும் குணம் பெற ஜெபிப்போம். தொடக்க ஜெபம். அன்பு நிறை இயேசுவே, இறைவாக்கினர் எசையா முன்னறிவித்தது போல அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். எசையா 52:3-5 வரை. இன்று உலகம் கொரோனா என்னும் உயிர்கொல்லி தொற்று நோயினால் பெரிதும் அச்சத்திற்குள்ளாகி பல ஆயிரம் உயிர்களை இழந்து கொண்டும் பல லட்சம் உயிர்களுக்கு நோய் தொற்றை ஏற்படுத்தியும் உலகத்தையும் உலகத்தினரின் இயல்பு வாழ்வையும் முடக்கி வைத்திருக்கும் இவ்வேளையில் எங்கள் துன்பங்களையும் பிணிகளையும் காயங்களையும் சுமந்து கொண்ட இயேசுவே, உம் திருச்சிலுவை பாடுகளை தியானிக்கும் இவ்வேளையில் எங்கள் இன்றைய பெரும் சிலுவையான கொரோனா தொற்று நோய், அது ஏற்படுத்தும் மரணங்கள், நோய் பாதிப்புகள், அது குறித்த அச்சம், பயம், கொரோனா தொற்று நோய் ஏற்படுத்தும் பொருளாதார நெருக்கடி, அதனால் ஏற்படும் பொருளாதார மந்தநிலை, வேலையின்மை, வேலை இழப்புகள், பசி, பஞ்சம், அன்றாட காட்சிகளின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத சூழல்கள் என எல்லாவற்றையும் இத்திருச்சிலுவை பாதையில் மோடு சேர்ந்து சுமந்து வருகிறோம். இயேசுவே, கடவுளின் திருமகனே, திருச்சிலுவை வழியாய் உலகிற்கு வாழ்வு கொண்டு வந்தவரே, எங்களின் இச்சிறு பக்தி முயற்சி வழியாய் இன்றைய உலக சூழல் மாறவும், மாந்தர் யாவரும் மன அமைதி அடையவும், தொற்று நோய் நீங்கி இப்பிரபஞ்சம் மீண்டும் புதுவாழ்வு வாழவும் அருள் தாரும். ஆமேன்.
திருச்சிலுவை பாதையில் முதல் நிலை. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள். அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். மத்தேயு 7:2. எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் அநீதியாய் தீர்ப்பிடப்பட்ட இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். தண்டனைக்கோ சிலுவை சாவுக்கோ ஏற்ற குற்றமும் பாவமும் செய்யாத நிலையிலும் இயேசுவே, நீர் அநியாயமாய் சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடப்பட்டீர். இன்று நாங்களும் இப்பொழுது எதிர்கொண்டிருக்கும் நெருக்கடியான சூழலில் கொரோனா தொற்று நோய்க்கு இந்த நாடுதான் காரணம், இம்மக்கள்தான் காரணம், அவர்களின் சமூக அக்கறையின்மைதான் காரணம், அவ்வரசின் சோம்பேறித்தனமே காரணம் என்று தீர்ப்பளித்து அவர்களை பெரும் மன உளைச்சலுக்கும் பெரும் அவமதிப்புக்கும் உள்ளாக்கி இருக்கிறோம். எங்களை மன்னித்தருளும். எதிர்வரும் நாட்களில் யாரையும் நாங்கள் தீர்ப்பிடாமல் வாழ அருள் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். திருச்சிலுவை பாதையில் இரண்டாம் நிலை. இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். மத்தேயு 11:28-29 வரை. எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் பாரமான பெரும் சிலுவையை சுமந்திட்ட இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். இயேசுவே, கொரோனா தொற்று நோய் ஏற்படுத்தும் மரணம், மன உளைச்சல், அச்சம் மற்றும் பயம் ஆகியவை வேறொரு தேசத்திலிருந்து வந்தது, வேறொரு நபரிடமிருந்து வந்தது. அவர்களிடமிருந்து தொற்று நோய் பரவி அப்பாவி மக்கள் மரணிக்கிறார்களே என்று இத்தகைய சிலுவைகளை நாங்கள் பிறர் மீது சுமத்தி எங்களை நேர்மையானவர்கள் என காட்டிக்கொண்டோம். எங்களை மன்னியும். இயேசுவே, காலத்தின் சூழலை புரிந்து இக்கட்டான இந்நிலையில் ஒருவருக்கொருவர் ஆறுதலாய் இருக்கவும், அடுத்தவரை அன்பு செய்யவும், அரசுகளின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மிக பொறுப்புடன் கடைபிடிக்கவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். திருச்சிலுவை பாதையில் மூன்றாம் நிலை. இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை சுமந்து
உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். 38 ஆண்டுகளாய் உடல்நலமற்றிருந்தவரை பார்த்து, எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். யோவான் 5:5 மற்றும் 8-9 வரை. எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் பாரமான பெரும் சிலுவையின் பாரத்தால் கீழே விழுந்த இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகிறோம். கொரோனா தொற்று நோயின் தீவிரம் அதிவிரைவாக இருப்பதால் இன்று பல ஆயிரம் உயிர்கள் பறிபோய்க் கொண்டிருக்கிறது. பல லட்சம் உயிர்கள் நோய் தொற்றினால் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் தனிமைப்படுத்தப்பட்டு சமூகத்தின் உறவு சங்கிலியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வீழ்ந்து கிடக்கிறார்கள். இயேசுவே, நீர் பாரத்தினால் வீழ்ந்தீர், ஆயினும் பயணம் தொடர மீண்டும் எழுந்தீர். கொரோனா தொற்று நோயினால் வீழ்ந்து கிடக்கும் இவ்வுலகை நீர் மீண்டும் தூக்கிவிட்டு உம் சாயல் தாங்கி நிற்கும் எல்லா ஜீவராசிகளும் இயல்பு வாழ்வு வாழ வரம் தந்தருளும். ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். திருச்சிலுவை பாதையில் 4ஆம் நிலை. இயேசு தம் தாயை சந்திக்கிறார். தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவார். சீராக்கின் ஞான புத்தகம் 3:4. எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் பாரமான பெரும் சிலுவையின் பாரத்தோடு உமதருமை தாயை சந்தித்து ஆசிரையும் ஆறுதலையும் பெற்ற இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகிறோம். கொரோனா தொற்று நோய் இன்று பல ஆயிரம் குழந்தைகளை, பல ஆயிரம் இளைஞர் இளம் பெண்களை, தங்களின் அன்பு கணவர்களை, அன்பு தாய்மார்களிடமிருந்து எடுத்துக்கொண்டது. பல லட்சம் பேரை தங்களின் அம்மாக்களின் பரிசுத்த அன்பிலிருந்து தனிமைப்படுத்தியுள்ளது. கொரோனா தொற்று நோய் ஏற்படுத்தும் வேதனையை விட தங்களிடமிருந்து பிரித்து தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கும் நேச உறவுகளின் இல்லாமையே பெரும் வேதனையை அளிக்கிறது. இயேசுவே, தனிமையில் வாடும் அம்மாக்களை சந்தித்தருளும். தொற்று நோயினால் தங்களின் பிள்ளைகளை இழந்து பெரும் வேதனையில் வாழும் இவர்களை நீர் தேற்றியருளும். உமது தெய்வீக உடனிருப்பால் இவர்களை ஆற்றுப்படுத்தும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். திருச்சிலுவை பாதையில் 5ஆம் நிலை. சிமியோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. யோவான் 15:8.
13. எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் பாரமான பெரும் சிலுவையை நீர் கல்வாரி மலை வரை சுமந்திட பெரும் உதவிக்கரம் நீட்டிய சிமியோனுடன் இணைந்து இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். 2019 ஆண்டின் இறுதியில் சீனாவின் ஊகான் மாநிலத்தில் ஆரம்பித்த கொரோனா தொற்று நோய் இன்று உலகின் எல்லா கண்டங்களுக்கும் பரவி பல ஆயிரம் மனித உயிர்களை பலியாக எடுத்துக்கொண்டதோடன்றி இன்னமும் உயிர் பலிகளின் எண்ணிக்கையை அதிகமாக்கிக் கொண்டே செல்கிறது. இவர்களை காக்கும் பணியில் பல ஆயிரம் மருத்துவர்களும் மருத்துவத் துறையைச் சார்ந்தவர்களும் உலக சுகாதார அமைப்பும் அவ்வமைப்புடன் தொடர்புடைய உலகின் பல்வேறு அரசு சாரா தொண்டு நிறுவனங்களும் அதன் பணியாளர்களும் தொடர்ந்து தங்களின் உயிரை பணயம் வைத்து இரவு பகல் பாராமல் பணியாற்றி வருகிறார்கள். பல மருத்துவர்களும் மருத்துவ உதவியாளர்களும் இப்பணியில் தங்களின் இன்னுயிரையும் ஈன்றிருக்கிறார்கள். இயேசுவே, சீரேனே ஊராரான சிமியோனைப் போல் உயிர்காக்கும் பணியில் தங்களை இணைத்துள்ள எல்லா நல்ல உள்ளங்களையும் அவர்களின் குடும்பங்களையும் அவர்கள் செய்யும் உதவிகளின் நிமித்தம் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும். இக்கட்டான இந்நெருக்கடி வேளையில் உலக மக்களுக்கு உதவிடும் எல்லா நல்ல உள்ளங்களையும் உமது திருச்சிலுவையின் மகிமையினால் ஆசீர்வதியும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். திருச்சிலுவை பாதையில் 6ஆம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 21:19. எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் பாரமான திருச்சிலுவை பயணத்தில் வெரோனிகாவின் உதவிக்காய் உமது திருமுகத்தையே பரிசாய் அளித்த இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். கொரோனா தொற்று நோய் இன்று உலகம் முழுவதும் வெகு வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. உயிர் பலி எண்ணிக்கை பல கோடிகளை தாண்டி இருக்கிறது. பல கோடி பேருக்கு நோய் தொற்று இருப்பதாக உலக சுகாதார நிறுவனத்தின் தகவல் அறிக்கை பதிவு வெளியிட்டிருக்கிறது. இச்சூழலில் வேதனையுற்றிருந்த களைப்புற்றிருந்த இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைத்து இயேசுவுக்கு ஆறுதல் அளித்தது போல் நடைமுறையில் நம்மால் யாதொன்றும் செய்ய இயலா சூழலில் கொரோனா தொற்று நோயினால் அல்லலுறும் எல்லாருக்கும் ஜெப உதவி செய்திடுவோம். இயேசுவே, நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளோரும் அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்திடுவோரும் பத்திரமாய் இருக்கவும் உமது தெய்வீக பாதுகாப்பை அவர்கள் உணர்ந்திடவும் நீரே அவர்களுக்குள் மருத்துவராக இருந்து செயலாற்றவும் உம்மை வேண்டுகிறோம். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக.
ஆமென். திருச்சிலுவை பாதையில் 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். யோவான் 21:28. எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் பாரமான பெரும் சிலுவையின் பாரத்தால் 2ஆம் முறை கீழே விழுந்த இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். 6ஆம் நூற்றாண்டு முதல் இன்று வரை பிளேக், மர்ம காய்ச்சல், காலரா, பறவை காய்ச்சல், அம்மை நோய், பால்வினை உயிர்கொல்லி நோய், ஸ்வைன் ஃப்ளூ, எபோலோ என நோய்களினால் பல கோடி உயிர்களை இவ்வுலகம் இழந்துள்ளது. 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய மனித உயிர்கொல்லி நோய் கொரோனா தொற்று நோயாகத்தான் இருக்கும் என இன்றைய மருத்துவ ஆய்வுகள் கணிக்கின்றன. இப்படியாய் பல கொடூர நோய்களின் தாக்குதலினால் உலகம் வீழ்ந்துள்ளது. இச்சிறிய வரலாற்று பின்னணியில் இன்று நாமும் பல்வேறு நோய்களினால், சாபங்களினால், வேதனையினால், அச்சத்தினால், மரண பயத்தினால் வீழ்ந்து கிடக்கிறோம். இயேசுவே, உமது எழுதல் உமது திருச்சிலுவை பயணத்தை தொடர்ந்திட செய்தது போல நாங்களும் இன்றைய கொரோனா ஏற்படுத்தும் எல்லா சவால்களையும் கடந்து தொடர்ந்து நம்பிக்கையுடன் பயணிக்க வரம் தாரும். ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். திருச்சிலுவை பாதையில் 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். சிரிப்பதை விட துயரமே நல்லது. துயரத்தினால் முகத்தில் வருத்தம் தோன்றலாம், ஆனால் அது உள்ளத்தை பண்படுத்தும். சபை உரையாளர் 6:3. எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் பாரமான பெரும் சிலுவையின் பாரத்திலும் அழுகையோடு நின்ற எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் வார்த்தைகள் மொழிந்த இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். கொரோனா தொற்று நோயினால் மரணித்தவர்கள் சில ஆயிரங்களிலிருந்து சில கோடிகளை கடந்து கொண்டிருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் ஏதோ ஒரு மூலையில் ஆரம்பித்து இன்று உலகின் பல கண்டங்களுக்கும் நாடுகளுக்கும் பகுதிகளுக்கும் பரவி உலகளாவிய மனித இழப்புகளை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது கொரோனா தொற்று நோய். இதனால் இன்று உலகளாவிய அவசர நிலை உருவாகியுள்ளது. இந்நோயின் தாக்குதலினால் தங்களின் உடன் பிறந்தவர்களையும் தங்கள் உறவுகளையும் சொந்தங்களையும் இழந்து பெரும் வேதனையில் அல்லலுறும் யாவருக்கும் இயேசுவே, அன்று நீர் எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறினது போல் இவர்களுக்கும் உமது சமாதானத்தையும் ஆறுதலையும் அளித்திட உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன்.
எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். திருச்சிலுவை பாதையில் 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகிச் செல்லாதே. உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். சீராக்கின் ஞான புத்தகம் 2:3. எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் பாரமான பெரும் சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை கீழே விழுந்த இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். இன்றைய உலகளாவிய சமூகத்திற்கு பெரும் பாரமான இவ்வுலகையே கீழே விழச் செய்கின்ற சிலுவையாய் கொரோனா தொற்று நோய் உள்ளது. இந்நோய் ஏற்படுத்தும் தாக்கத்தை உணராமல் இன்று நம்மில் அநேகர் குடும்ப சமூக பொறுப்பற்றவர்களாய் அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மீறி தான் தோன்றித்தனமாக மிக சகஜமாய் வெளியில் வருவதும் சுற்றுவதும் உண்மையான காரணங்கள் இன்றி தெருக்களில் உலா வருவதுமாய் உள்ளனர். அவர்களே கொரோனா தொற்று நோயை தாங்கள் வாழும் சமூகத்திற்கும் பகுதிகளுக்கும் சுமந்து வந்து மற்றவர்களுக்கும் தொற்றிவிடும் கொரோனா நோய் கிருமியின் தூதுவர்களாய் பகிராளிகளாய் செயல்பட்டு ஒட்டுமொத்த மனித இனத்தையே அழித்துவிட விரும்பி நம்மை மீண்டும் மீண்டும் கீழே விழச் செய்கிறார்கள். இயேசுவே, இத்தகைய கொரோனா தொற்றுநோய் தூதுவர்கள் பகிராளிகள் தங்களின் தனி மனித குடும்ப சமூக மற்றும் தேசத்தின் நலன்களை கருத்தில் கொண்டு விவேகத்தோடும் முன்மதியுடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்ள போதிய ஆவியின் அருளை அவர்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். திருச்சிலுவை பாதையில் 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்ளுகின்றனர், என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர். திருப்பாடல்கள் 22:18. எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் ஆடையின்றி பெரும் அவமானத்தை ஏற்றுக்கொண்ட இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். கொரோனா தொற்று நோய் உலகில் இதுவரை ஏற்படுத்திய இழப்புக்கள் மற்றும் பாதிப்புக்கள் இப்புவியை மிரள வைத்திருக்கிறது. வல்லரசு நாடுகள், பொது உடைமை தேசங்கள் என்று தங்களை குறித்து பெருமையாய் பேசிய நாடுகளெல்லாம் இன்று என்ன செய்வதென்று தெரியாமல் விழி பிதுங்கி நிற்கின்றன. நூற்றுக்கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் கொத்து கொத்தாய் மருத்துவமனைகளிலும் நோய் தொற்றினால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் இல்லங்களிலும் மக்கள் பலியாகிக் கொண்டிருக்கிறார்கள்.
தேசத்தின் தலைவர்களும் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இறந்து கொண்டிருப்பவர்களுக்கு கடைசி நேர சடங்குகள் கூட செய்ய இயலாத நிலையில் குடும்பத்தார் பரிதவித்து நிற்க, வாகனங்களில் சடலங்கள் மொத்தமாய் வாரிச் செல்லப்பட்டு கும்பல் கும்பலாய் அடக்கம் செய்யப்படுகின்றன. இயேசுவின் ஆடை அவிழ்ப்பு அவருக்கான பெரும் அவமானத்தை அளித்தது. இன்று அறிவியலின் அரசு வளர்ச்சியிலும் தன் தேசத்து மக்களை காப்பாற்ற முடியவில்லையே என்னும் பெரும் மன உளைச்சல் தரும் அவமானம் தாங்க முடியாததாய் வல்லரசு நாடுகளின் தலைவர்களும் தலைமை பொறுப்பில் உள்ளவர்களும் உணர்கிறார்கள். இயேசுவே, இன்று கொரோனா நோய் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காகவும், குறிப்பாக இவர்களுக்கு தங்களின் உயிரை பணயம் வைத்து பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவத்துறை சார்ந்த யாவரையும் ஆசீர்வதித்தருளும். உமது வல்லமையால் இவர்களுக்கு உமது பாதுகாப்பை அளித்தருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். திருச்சிலுவை பாதையில் 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றி விடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத்துகிலை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். எசையா 25:7-8 முடிய. இயேசுவின் பாடுகளுக்கு முன்பு நிகழ்ந்த தம் சீடர்களுடனான இறுதி இராவுணவு, சீடர்களில் ஒருவர் தம்மை காட்டிக் கொடுப்பார் என்னும் முன்னறிவிப்பு. இதனால் சீடர்களிடையே ஏற்பட்ட சலசலப்பு. கெத்சமனி தோட்டத்தில் எதிர்வரும் நாட்களில் நிகழப்போகும் சம்பவங்களை குறித்த இயேசுவின் பெரும் மனக்கலக்கம். பாடுகளை அனுபவிக்க ஆரம்பித்த போது நடந்தேறிய கைது செய்யப்படுதல், இழுத்து செல்லப்படுதல், தலைமை குருவின் முன், தலைமை சங்கத்தின் முன், பிலாத்துவின் முன் என எல்லார் முன்னிலையிலும் விசாரிக்கப்படுதல், சிறை சேதம் செய்யப்படுதல், அநியாய தண்டனை தீர்ப்பு பெறுதல், கசையடி பெறுதல், ஏளனம் செய்யப்படுதல், காரி உமிழ்தலை பெறுதல், முள்முடியை தாங்குதல், பாரமான சிலுவையை சுமந்து கல்வாரி மலை நோக்கி செல்லுதல் என ஏகபோக பாடுகளுக்கு பிறகு அணிந்திருந்த ஆடைகளையும் கொடூரர்கள் குரூரமாய் எடுத்துக்கொண்டு இயேசுவை அம்மணமாக்கி அவமானப்படுத்தினார்கள். இன்றும் இந்நெருக்கடியான காலத்தில் நம்மில் பல நூறு பேர் அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு செவிமடுக்காமல் பொறுப்பற்ற குடிமகனாய் குடிமகளாய் தான் தோன்றித்தனமாக வீட்டை விட்டு வெளியே வருவதும், வாகனங்களில் சுற்றித் திரிவதும், சமூக நலன் குறித்த சிறு கவலையும் இல்லாதவர்களாய் இருப்பதும் பெரும் வேதனையை அளிக்கிறது. ஏற்கனவே நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களையும், முதியவர்களையும், சிறுவர் சிறுமியரையும்,
சிலுவையில் அறைகிறார்கள். இயேசுவே, தொற்று நோயின் கோர தாண்டவத்தின் தன்மை உணர்ந்து பொறுப்புள்ள குடிமக்களாய் உபத்திரம் செய்யாதவர்களாய் வாழ வரமருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். திருச்சிலுவை பாதையில் 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். லூக்கா 23:46. எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் சிலுவையில் மரித்த இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். இயேசுவை சிலுவையில் அறைந்தபோது காலை 9 மணி என மார்க் நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். அதே பகுதியில் பிற்பகல் 3 மணிக்கு இயேசு ஏலோயி ஏலோயி லேமா சபக்தானி என்று உரக்க கத்தி உயிர் துறந்தார் எனவும் பதிவு செய்கிறார். புனித மார்க்குவின் பதிவின்படி இயேசு 6 மணி நேரம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே சிலுவையில் தொங்கினார். ஏற்கனவே உடலில் ஏற்படுத்தப்பட்ட காயங்களின் வலி, பெரும் சிலுவையை சுமந்து வந்ததினால் ஏற்பட்ட சோர்வு, உடல் வலிமை முழுவதையும் இழந்த நிலையில் ஆடையை அவிழ்த்தெடுத்து ஏற்படுத்திய அவமானம் என எல்லா பாடுகளையும் கடந்து இப்போது உடலில் ஒட்டி ஊசலாடிக் கொண்டிருக்கும் உயிரையும் கடவுளிடம் ஒப்படைக்க தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் இயேசு. அப்பா கடவுள் தனக்கு கொடுத்த எல்லா பணிகளையும் திருப்திகரமாய் நிறைவு செய்ததின் அடையாளமாய் எல்லாம் நிறைவேறிற்று. இனி செய்வதற்கோ செய்து முடிப்பதற்கோ ஒன்றும் இல்லை என்பவராய் தன் தந்தையிடமே திரும்பிச் செல்கிறார். நல் உள்ளம் கொண்டோரே, இத்திருச்சிலுவை பாதையின் தொடக்கத்திலிருந்தே நாம் தியானிப்பது போல இன்று உலகம் எதிர்கொண்டிருக்கும் மாபெரும் உலகளாவிய அவசர நிலையில் இயேசுவின் மரணம் நம் எல்லோருக்குமான நம்பிக்கையினை அளிக்கிறது. யாதெனில் அவருடைய சிலுவை மரணம் நமக்கான நிறைவாழ்வு, உலகத்திற்கான மொத்த மீட்பு. இந்நிறைவாழ்வையும் மீட்பினையும் நாம் அடைய வேண்டுமெனில் உலகில் நோய் தொற்று பரவாமல் இருக்க நாம் பொறுப்புள்ள குடிமக்களாய் உலக சுகாதார மையம், உலக சுகாதார தலைமை பொறுப்பாளர்கள், மத்திய மாநில அரசுகள் இந்நாட்களில் நாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஆணைகள் என தருபவற்றையும், தனி மனித தூய்மை, சமூக விலகல் மற்றும் பொது நலன் ஆகியவற்றையும் நாம் கடைபிடிக்க முயலுவோம். இயேசுவின் சிலுவை சாவு ஒரு அரசியல் கொலை என்று குறிப்பிடுவதும் உண்டு. நமது பொறுப்பற்ற நடவடிக்கைகள், செயல்பாடுகள் இன்னும் அதிக உயிர் பலிகளை ஏற்படுத்தாததாய் அமைய இயேசுவே அருள் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். திருச்சிலுவை பாதையில் 13ஆம் நிலை. அன்னை மரியாளின் மடியில் இயேசுவின் உடல் கிடத்தப்படுகிறது.
தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே, என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். மார்க்கு 3:35. எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் உம் திருமகனை கையளித்த அன்னையே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக மீண்டும் ஒரு முறை உம் தாய் உம்மை தம் மடியில் ஏந்திட வாய்ப்பளித்த இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். என் உதிரத்தின் ஒரே மகன், என் கருவின் தலைச்சன் பிள்ளை, பாலூட்டி பாசம் காட்டி பொத்தி பொத்தி வளர்த்த என் ஒத்த பிள்ளை, தூசி தும்பு அண்டாம ஆசை ஆசையாய் வளர்த்த என் அன்பு பிள்ளை, ஊரார் மெச்சும் அளவில் பார்த்து பார்த்து கவனமாய் வளர்த்த என் தங்கக்கட்டி, என்றெல்லாம் சொல்லி சொல்லி ஒப்பாரி வைக்கும் அன்னை மரியாளின் அழுகுரல் கல்வாரி மலையெங்கும் எதிரொலிப்பது கேட்கிறதா? அன்னை மரியாளுக்கு ஏற்பட்ட இந்நிலை உலகில் எந்த தாய்க்கும் எந்த குடும்பத்திற்கும் வந்துவிடக் கூடாது என ஓ என்று அழும் அன்னை மரியாளின் அழுகை சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா? கொரோனா தொற்று நோய் ஏற்படுத்தி இருக்கும் பாதிப்புகள், இயல்பு நிலை இல்லாத வாழ்க்கை, உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சி, அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு, போதிய மருத்துவ வசதியின்மை, அச்சம், பயம் என இவையெல்லாம் சேர்ந்து எழுப்பும் அழுகை கேட்கவில்லையா? கொரோனா தொற்று நோயினால் தம் சொந்த பிள்ளைகளையும் இரத்த உறவுகளையும் உலகம் முழுவதிலும் உள்ள குடும்பங்களில் இருந்து இழந்து அழுவோரின் அழுகை கேட்கவில்லையா? கொரோனா நோய் தொற்று பரவத் துவங்கிய முதல் நாளிலிருந்து இன்றளவும் முதல் வரிசை போராளிகளின் அக்கறை மிகுந்த அறிவுரைகளும், உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா, சொன்னா கேட்க மாட்டீங்களா என தனக்கே உரிய அறக்கோபத்துடன் மழலை மொழி பேசும் குழந்தையின் குரல் கேட்கவில்லையா? அன்னை மரியாளின் அழுகைக்கு இணையில்லை. எனினும் அதற்கு நிகரானதாக மேற்கூறப்பட்டவைகளை கருதுவோம். எதிர்வரும் நாட்களில் இழப்புகளோ பேரிழப்புகளோ ஏற்படாத வண்ணம் தனி மனிதராய் நாம் நம்மை பாதுகாப்போம். சமூக விலகல் என்னும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பின்பற்றுவோம். தனிமனித தூய்மையை கடைபிடிப்போம். பொறுப்பற்ற குடிமக்களாய் வீட்டை விட்டு வெளியேறுவதை முற்றிலும் தவிர்ப்போம். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். திருச்சிலுவை பாதையில் 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாறை. எசாயா 26:2. எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம்.
ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா. பழைய பாடல் வரிகள். இப்படித்தான் நினைத்தார்கள் இயேசுவின் மரணத்தை கூட தலைமைச் சங்கத்தாரும் ஆளுநரும் பிலாத்தும் ரோமை படையினரும். அவர்கள் உணராமல் இருந்தது இயேசு என்பவர் விருட்சகமாய் எழும் வீரியம் கொண்ட விதை என்று. அவர் புதைக்கப்படும் புரட்சியாளர் என்பதையும், புரட்சியாளர்கள் புதைக்கப்படுவதில்லை, மாறாக விதைக்கப்படுகிறார்கள் என்பதையும் மறந்து போனார்கள். இயேசுவின் அடக்கம் 3ஆம் நாள் கொண்டாட்டத்திற்கான முன் தயாரிப்பு என்பதையும் கூட உணராதவர்களாய் அவர்கள் இருந்தனர். 21ஆம் நூற்றாண்டில் மிக பெரிய அளவில் மரணங்களை ஏற்படுத்தியிருக்கும் கொரோனா நோய் தொற்று உடனடியாக புதைக்கப்பட வேண்டிய ஒன்று. அது மேன்மேலும் பரவாமல் தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று. இயேசுவின் பாடுகள், மரணம், அடக்கம் எல்லாம் நாம் வாழ்வு பெறுவதற்கான ஒன்று. ஆனால் கொரோனா நோய் தொற்று என்பதோ நம் வாழ்க்கையை முடிப்பதற்கான ஒன்று. இயேசுவின் பாடுகள், அவரின் இரத்தம் சிந்துதல் இவ்வுலகை மீண்டும் புதுப்படைப்பாக மாற்றட்டும். இயேசுவின் புனித இரத்தத்தால் இப்பூமி பந்து புது பொலிவு பெறட்டும். இயற்கையோடு இணைந்த வாழ்வே சிறந்தது என்பதை மாந்தர் உணர்ந்திடச் செய்யும் இயேசுவே. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். இறுதி ஜெபம். கல்வாரி மலையில் எங்களுக்காய் உரக்க குரல் எழுப்பி உயிர் தந்து மீட்ட திருச்சிலுவையின் நாயகனே, எங்களின் நல்ல மேய்ப்பரே, உம்மை ஆராதித்து வணங்குகிறோம். இன்று நீர் படைத்த உலகம் எதிர்கொண்டிருக்கும் இந்நெருக்கடியான நிலையை மாற்றிவிடும். எங்களின் ஆணவமோ, அகங்காரமோ, பேராசையோ, சுயநலமோ இத்தகைய நிலையை நாங்கள் எதிர்கொள்ளவும் அனுபவிக்கவும் காரணமாய் இருக்குமெனின் எங்கள் மீது உமது காருண்யத்தை பொழிந்தருளும். கொரோனா நோயினால் உமது திருப்பாதம் வந்து சேர்ந்துள்ள யாவருக்கும் நித்திய இளைப்பாறுதலை தாரும். நோயின் நிமித்தமாய் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற யாவருடனும் நீர் இருந்தருளும். இவர்களை பறிகொடுத்து தவிக்கும் குடும்பங்களுக்கு உமது ஆறுதலை தாரும். நோயுற்று இருப்போர் அதிவிரைவில் நலம் பெற்று வீடு திரும்பச் செய்தருளும். நோயின் தீவிரம் வலுக்குறைய அரசு முன்னெடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க பொதுநலன் விரும்பிடும் பொறுப்புள்ள குடிமக்களாய் வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய சிலுவைநாதர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.